கார்த்திகை தீபத்துக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியாக இருக்கிறவங்களுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் ஓரளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் டிப்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து பழைய விளக்கு நிறையா வந்து நம்ம வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை அன்னைக்கு ஒரு 5 விளக்காவது அட்லீஸ்ட் நம்ம வாங்கி வந்து புது விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்ற செய்யணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய விளக்கு வச்சுருந்தாலும் ஒரு 5 விளக்காவது வந்து ஒரு புதுசு வாங்கி கண்டிப்பாக வந்து விளக்கு ஏற்றுங்க. நம்ம பழைய விளக்கு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். கார்த்திகைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ட்ரேவோ அப்படி இல்லைனா ஒரு வாளி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாதிரி போட்டு நிறைய வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மூழ்கிற அளவு விளக்கு வந்து நல்லா மூழ்கணும். அந்தளவு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு 3 மணி நேரம் வந்து நல்லா வந்து நம்ம ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது வந்து அதில் வந்து டஸ்ட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம எப்படி தான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி எண்ணெய் பிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான தண்ணியோட வந்துடும். ஜஸ்ட்டு நம்ம சும்மா வந்து வாஷ் பண்ணாவே போதுமானது. ஆல்ரெடி வந்து நம்ம வாஷ் பண்ணி தான் வச்சுருப்போம். எப்போதுமே கார்த்திகை தீபம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த விளக்கு எல்லாமே எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு வெயிலில் காய வச்சு ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ விளக்கு எல்லாமே ஓரளவு வந்து நல்லா வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஏதாவது ஒரு காட்டன் துணியில் நம்ம நல்லா வந்து தொடச்சி எடுத்துடணும். தொடச்சதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வெயிலில் வந்து நம்ம வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து ட்ரையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து ஊற வைக்கிறதுனால வந்து எண்ணெய் வந்து கசிறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய் சரடு வந்து வேஸ்ட்டு சரடு நம்ம வீட்டில் வந்து தேங்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்லேயும் தேங்காய் சரடு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு சரடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குட்டியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். குங்குமம் பாக்ஸில் குங்குமம் இருக்குது, அதனால் வந்து நான் அதோடையே அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த மஞ்சள் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது இருந்துச்சுன்னா ஜவ்வாது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பச்சைக்கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கில் வைக்கும்போது விளக்கு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வைக்கிற இடமே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சளில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் விளக்கில் வச்சு நம்ம பொட்டு வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூளில் நான் கொஞ்சமாக வந்து பச்சைக்கற்பூரம் தாங்க சேர்த்துக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். விளக்க வந்து ஃபஸ்ட்டே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமமும் பார்த்திங்கன்னா செகண்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஏதாவது வாசனைக்காக ஜவ்வாது அப்படி இல்லைனா இந்த மாதிரி பச்சைக்கற்பூரத்தையும் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக நம்ம வச்சிடலாம். கார்த்திகை அப்படின்னாவே விளக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாயந்தரம் ஏற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 பட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கையால் வைக்கிறத விட இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து நம்ம விளக்கில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே அழகாக வந்து இந்த மாதிரி விளக்கில் வந்து பொட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற தேவை ஈஸியாக வச்சிடலாம். அதுவே நம்ம வந்து கையால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியை தொட்டு தொட்டு வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ விளக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி ஆகிடும். பார்க்குறதுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம பட்ஸால் வந்து அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவு விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்து பொட்டு வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து விளக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கிறதுனாலையும் பார்த்திங்கன்னா கீழே வந்து அடியில் வந்து கசியாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ் வந்து அடியில் வந்து நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றினாலுமே வந்து கசியாமல் இருக்கும். சில பேர் நெயில் பாலிஷ் போட்டாலும் கசியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விளக்குலேருந்து கீழே எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா விளக்கம் எப்படி அணையாமல் இருக்கிறது அப்படிங்கிற டிப்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து விளக்கு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வந்து நான் குட்டி தாம்பலம் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த அளவு விளக்கு ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பெரிய தாம்பலமாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி நம்ம போட்டு எல்லாமே இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா விளக்கையுமே அந்த தாம்பலத்தில் நம்ம வந்து வச்சிடலாம். நான் ஜஸ்ட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 விளக்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா கார்த்திகை அப்படின்னா நம்ம நிறைய விளக்கு தான் ரெடி பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நல்ல பெரிய தாம்பலத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து உடையாமலும் இருக்கும். நம்ம வச்ச போட்டு எல்லாமே வந்து கலையாமலும் இருக்கும். எடுத்து நம்ம வெளியில் வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போ அடுத்த டிப்ஸ் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்ட்டாக வந்து பாட்டிலேருந்து எண்ணெய் ஊத்தாம, இந்த மாரி சின்ன குழிக்கரண்டியில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனோம் அப்படின்னு சொன்னா வந்து, எண்ணெய் வந்து கீழ கசிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்ட்டா பாட்டிலேருந்து ஊத்தும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அது கை தவறி கீழ ஊத்துறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கு ஃபுல்லாவே எண்ணெயா ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சின்ன ஸ்பூனோ அல்லது சின்ன குழிக்கரண்டியோ வச்சுட்டு, நம்ம இந்த மாரி ஊத்துனோம் அப்படின்னு சொன்னா வந்து, எண்ணெய் கசிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அகல்ல எண்ணெய் ஊத்தும்போது நல்லா ஃபுல்லா ஊத்தக்கூடாது. அந்த மாரி வந்து நம்ம ஃபுல்லா ஊத்துனாலும் கீழ வழியறதுக்கு நம்ம திரி போடும்போது வந்து அப்படியே கீழ வழிஞ்சிரும். அதனால எப்போதுமே அகல்ல கொஞ்சம் ஒரு பாதிக்கு மேல தான் நம்ம எப்போதுமே எண்ணெய் ஊத்தணும். அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எண்ணெய் வழியறத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரி போடும்போது நல்லா பெரிய திரியா வந்து நல்லா 2 திரியா நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா, நல்லா நின்னு எரியும். காத்து அதிகமா அடிச்சாலும் பார்த்தீங்கன்னா, இது அணையாமல் இருக்கும். அதே மாரி திரிய வந்து நல்லா வெளியில வந்து நம்ம இழுத்து விடக்கூடாது. அந்த மாரி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அலப்பாயிற மாரி இருக்கும். உள்ள லைட்டா இழுத்து விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தீக்குச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா முத்து மாதிரி வந்து அப்படியே உள்ளேயே எரிஞ்சிட்டு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே இருக்கும். இந்த மாரி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து ஏதாவது இன்விடேஷன் கார்டு அப்படி இல்லன்னா பசங்களோட நோட் புக்கோட கவரு அதெல்லாம் கூட வந்து வேஸ்ட்டா கூட நம்ம வச்சிருப்போம். அதெல்லாம் இந்த மாரி வந்து நல்லா குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம எத்தனை விளக்கு வச்சிருக்கோமோ அத்தனை ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாரி வைக்கிறதுனால வந்து இது மேல வந்து நம்ம விளக்கு வைக்கிறதுனால கீழ வந்து எண்ணெய் கசியாது. அதுவும் இல்லாம அந்த தரையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேஸ்ட் ஆகாது. அப்படி இல்லன்னா வந்து தரை ஃபுல்லாவே வந்து எண்ணெய் வழிஞ்சு ஒரு மாரி வந்து அசிங்கமாயிடும். அத கிளீன் பண்றது நமக்கு பெரிய வேலையா இருக்கும். இந்த மாரி வந்து நம்ம வேஸ்ட்டான அட்டை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கு திரி இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கற்பூரத்த இந்த மாரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அப்படியே அந்த திரியில வச்சுட்டோம் அப்படின்னு இது மாதிரி வந்து திரியில வந்து நம்ம சூடம் வைக்கிறதுனால டக்குன்னு வந்து நம்ம பத்திக்கும். இதுக்காக ரிஸ்க் எடுத்து ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து பத்த வைக்கணும் அப்படின்ட்டு தேவையில்ல. பாருங்க எவ்வளோ சூப்பரா டக்கு டக்குன்னு வந்து பத்திருச்சு பாருங்க. இந்த மாரி வந்து நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு வந்து எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் திரி வந்து கொஞ்சம் உள்ள இழுத்தா மாரி வச்சிருக்கேன். சூப்பரா நல்லா முத்து மாரி எரியுது பாருங்க. அதுவே வெளியில நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மாரி அலப்பாயிற மாரி இருக்கும். பார்க்கறதுக்கு அந்த அளவு நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து மேரேஜ்லலாம் நமக்கு வந்து இந்த மாரி வந்து வாட்டர் பாட்டில் குடுப்பாங்க. அத வந்து நம்ம வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா விளக்குக்கும் இந்த மாரி ரெடி பண்ண முடியாது அப்படின்னாலும், நம்ம வெளியில வைக்கிற ஒரு 2, 3 விளக்குக்காவது இந்த மாரி வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா, காத்துல வந்து அணையாம இருக்கும். கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம கார்த்திகை அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே வெறுப்பா இருக்க மாரி இருக்கும். நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு வெளியில வச்சோம் அப்படின்னு சொன்னா, காத்துல எல்லாமே அணைஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோல காமிச்சிருக்கேனோ, அந்த மாரி வந்து சென்டர் பிளேஸும் பாட்டத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு ஆர்ச் மாரி சென்டர்ல கட் பண்ணி அழகா எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பேப்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா வந்து அழுத்தமான பாட்டிலா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய பாட்டிலா இருந்தாலும் கண்டிப்பா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, எவ்வளோ சூப்பரா கட் பண்ணி எடுத்தாச்சு. தீபத்துக்கும் அந்த பாட்டிலுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னாவே சூப்பரா எரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த டிப்பா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிருப்போம். முடிச்சதுக்கப்புறமா அங்கங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு மாரி எண்ணெய் வந்து வழிஞ்ச மாரி இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோலமாவு கொஞ்சமா நம்ம அப்படியே வந்து நம்ம வச்சுக்கலாம். அங்கங்க நம்ம வழிஞ்ச எண்ணெயிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூவுன மாரி போட்டோம் அப்படின்னு சொன்னா, பசங்க யாராவது இருந்தாலுமே வழுக்கிட்டு விழுவ மாட்டாங்க. அந்த இடமும் பார்த்தீங்கன்னா, திட்டத்தட்ட அசிங்கமா வந்து இல்லாம இருக்கும். இந்த மாரி அங்கங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சிந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அங்கே லைட்டாக அப்படியே தூவிட்டு நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா, ஒரு 2, 3 நிமிஷம் கழிச்சு அப்படியே வந்து நம்ம அள்ளிடலாம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்துனதுக்கான ஒரு அடையாளமே இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு கார்த்திகை தீபத்துக்கான ஒரு சில டிப்ஸ் எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.